அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார்ஜி, காது மூக்கு தொண்டை நிபுணர். ஆவி பிடிக்கலாமா வேணாமா, எப்போ பிடிக்கணும், இது தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை பாருங்க. ஸோ ஆவி பிடிக்கிறதுன்றது சுடு தண்ணியை வச்சு பெட்ஷீட்டை வச்சு கவர் பண்ணி எல்லாருமே ஆவி பிடிச்சிருக்காங்க. இதில் சில பேர் இந்த ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அந்த மாதிரி போட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் சளி அடைச்சிட்டு இருக்குங்க, தொண்டை கரகரப்பாக இருக்குது, சில பேருக்கு சளினால இரும்பல் வருதுன்னா இவங்கெல்லாம் ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுக்கலாங்க. யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, ஃபீவர் இருக்கும்போது எடுக்க வேணாம், ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்க எடுக்க வேணாம், குழந்தைங்கள தனியாக ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுக்க வைக்காதீங்க, முகத்தில் வெட்டுக்காயங்கள் புண்ணுகள் ஏதாவது இருக்குன்னா எடுக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுக்கிறனால இன்ஃபெக்ஷன் சரியாக போகிறதில்ல, இருக்கிற சளி தான் கரைய போகுது. ஸோ இதையும் மீறி உங்களுக்கு சளி இருக்குது, இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகலைன்னா ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பாருங்கள். பிடிச்சிருந்தா ரீலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.